என்ன ஆனந்தி, ஏன் வேணாங்கிற? இல்லண்ணா, எனக்கு பச்சை குத்திக்கிறதுல விருப்பம் இல்ல. மாப்பிள்ளை எவ்வளவு ஆசையா உன் பேரை அவருக்கும் அவர் பேரை உனக்கும் பச்சை குத்தணும்னு ஆசைப்படுறாரு. நீ ஏன் வேணாங்கிற? இல்லண்ணா, எனக்கு வேணாம். ஏமா அது இல்லப்பா, அது ஒரு மாதிரி வலிக்கும்பா, வேணாம். யோர்மா மாப்பிள்ள உனக்கா வழியை தாங்கிக்கிட்டாருல, சின்ன வழிதானமா. இல்லப்பா, காலேஜ் படிக்கும் போது நானும் டாட்டூ குத்திக்கணும்னு ஆசையா இதோ இந்த டாட்டூ போட்டேன்ப்பா. ஆனா டாட்டூ குத்தின அப்புறம் தான் எனக்கு காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாம போச்சுப்பா. ஐயோ, அது நீ யாரோ வேலை தெரியாத ஆள்கிட்ட போட்டுக்கிட்டு இருப்பானே, இவர் அதுல எக்ஸ்பர்ட். இவர்கிட்ட போட்டுக்கிட்டா எதுவும் வராது. இல்ல மாப்ள, ஆனந்திக்கு பச்சை குத்திக்கிறது ஒத்துக்காது, எனக்கு நல்லா தெரியும். இல்ல அத்தை, நான் ஏங்க, எனக்கு 15-20 நாளைக்கு உடம்பு சரியில்லாம போகும்னு சொன்னேன்ல. எனக்கு அப்படி உடம்பு சரியில்லாம போனா பரவாயில்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க வருத்தப்படுவீங்கல்ல. நான் கஷ்டப்பட்டா உங்களால தாங்கிக்க முடியுமா? நீங்க தாங்க மாட்டீங்க. தேவையில்லாம என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அன்புங்கிறது நம்ம மனசுல இருக்கிறப்போ எதுக்குங்க அத வெளியில காட்டிக்கிற மாதிரி இந்த ஆட்டோலாம் வேணாங்க. ஏய், புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பாடி உனக்கு. சரிங்க மாப்பிள்ள, அவ சொல்றதும் வாஸ்தவம் தானே. ஒருவேளை பச்சை குத்தி அவளுக்கு ஒத்துக்காம போயிட்டா, நீங்க ஏதோ ஆனந்தி ஆனந்தின்னு சொல்லி அவளே நினைச்சு உங்க உடம்பையும் கெடுத்துக்கீங்க. அவ பச்சை குத்தாம இருக்கிறதே நல்லது மாப்பிள்ள. மாமா சொன்னா அதுல 100 அர்த்தம் இருக்கும். மாமா, ஆ. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், நான் கண்டிப்பா போய் அப்படியா? அதுக்குள்ள நான் ஆனந்தி கிட்ட பேசிட்டு போயிடுறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. பிரதர், நீங்க கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆனந்தி, உள்ள வா. போமா ஆனந்தி. ஏங்க இங்க பாருங்களேன், இந்த போன் சூப்பரா இருக்குல்ல. இதுல போட்டோ எடுத்து பார்த்தேன், எவ்வளவு குவாலிட்டி தெரியுமா? இனிமே நானும் ஆனந்தியும் நிறைய போட்டோஸ் எடுத்துக்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நானும் இப்பதான் மாப்பிள்ளை கொடுத்த லேப்டாப் எடுத்து பார்த்தேன். ஆ. எப்படியும் அது ஒரு 60,000க்கு மேல இருக்கும்.